வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட அரசாங்க முடக்கத்தின் தாக்கங்கள் நாடு முழுவதும் எதிரொலிக்கின்றன. மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி பொருளாதார மந்தநிலை குறித்து எச்சரிக்கையை தூண்டிவிட்டன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டிரம்புக்கு வாக்களிப்பதன் மூலம் சுபீட்சமான அமெரிக்காவை காணலாம் என்று நினைத்த பலர் முற்றிலும் வித்தியாசமான மற்றொரு அமெரிக்காவை காணுகின்றனர். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் தாமதமானதாலும் விரக்தியடைந்த பயணிகள் திணறினர். இந்தியாவின் டெல்லி விமான நிலையத்தில் ஏற்பட்டது போன்ற பிரச்சனையால் ஏற்பட்ட நிலைமை அல்ல இது. விமான நிலைய தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுக்க முடக்கம் காரணமாக அரசாங்கத்திடம் பணம் இல்லாத காரணத்தால் விமான நிலைய தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பணிக்கு வராத காரணத்தால் ஏற்பட்ட நிலை. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் நவம்பர் மாதத்திற்கான முழு சலுகைகளையும் வழங்குவதை எதிர்த்து பெடரல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடுவதால் உணவு முத்திரைகளை நம்பியவர்கள் குழப்பத்தில் உள்ளார்கள். வாரக்கணக்கில் ஊதியம் கொடுக்கப்படாத அரசு ஊழியர்கள் தங்கள் பில்கள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு விருப்பங்கள் தீர்ந்து விட்டதாகவும் கூறினார்கள். அமெரிக்க காங்கிரசுக்கு ஒரு தேக்க நிலையில் உள்ளது. டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் செனட்டில் அரசாங்க நிதி நடவடிக்கைகளை நிறைவேற்ற தேவையான 60 வாக்குகளுக்கு இன்னமும் குறைவாக உள்ளனர். மேலும் சிறுபான்மை ஜனநாயக கட்சியினர் தங்கள் சுகாதார காப்பீட்டு நிதி கோரிக்கையில் உறுதியாக உள்ளனர். அரசாங்க முடக்கத்திற்கு முடிவு இல்லை. தெற்கு டகோட்டா குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் பெரும்பான்மை தலைவர் ஜான் தூனே செய்தியாளர்களிடம் கூறிய போது ஜனநாயக கட்சியினருடன் சமரச பேச்சுவார்த்தைகள் முடங்கிவிட்டன என்றார். இருப்பினும் தமது கட்சி செனட் உறுப்பினர்களை இந்த வார இறுதியில் வாஷிங்டனில் இருக்கவும் வாக்களிக்க தயாராக இருக்குமாறும் கூறினார். டிரம்பின் உன்னத ஆட்சியில் அரசாங்கம் முடங்கியதால் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லை, பல அரசு சேவைகள் இல்லை, நேரப்படி விமானம் இல்லை. பில்லியனர்களாக இருந்து சொந்த விமானம் வைத்திருந்தாலும் தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இல்லாமல் விமானம் வானில் பறக்காது. டிரம்பின் உலகளாவிய வரி விதிப்புகளால் மளிகை பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களின் விலையேற்றம். வடக்கு எல்லைக்கு அருகே உள்ளவர்கள் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு தரைமார்க்கமாக கனடாவுக்கு படையெடுப்பு. ஆனால் கனேடியர்களின் அமெரிக்க புறக்கணிப்பு. டிரம்ப் தமது திறமையான ஆட்சி முறைமையினால் அமெரிக்கர்களை உச்சநிலைக்கு கொண்டு போயுள்ளார். இதில் உச்சநிலை என்பதை அமெரிக்கர்களிடம் கேளுங்கள், விலாவாரியாக சொல்வார்கள். அரசாங்க முடக்கம் எப்போது முடிவடையும் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை. ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் அது ஏற்படுத்தக்கூடிய சேதம் குறித்த எச்சரிக்கையை ஆழப்படுத்தியுள்ளது என்று டிரம்பின் உயர் பொருளாதார அதிகாரிகளில் ஒருவர் நேற்று சனிக்கிழமை எச்சரிக்கை விடுத்தார். தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குனர் கெவின் ஹாசன் அரசாங்க முடக்கத்தின் பொருளாதார தாக்கம் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட மிக மோசமாக உள்ளது. ஏனென்றால் அரசாங்க முடக்கம் நீண்ட காலமாக நீடிக்கிறது. இன்னமும் 1 மாதம் அல்லது அதற்கு மேல் சென்றால் இந்த காலாண்டில் பொருளாதாரம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியும் என்று அவர் கூறினார். பெடரல் ஏவியேஷன் நிர்வாகத்தால் உத்தரவிடப்பட்ட உள்நாட்டு விமானங்களில் 4% குறைப்பு வெள்ளிக்கிழமை நடைமுறைக்கு வந்தது. இதன் விளைவாக 40 முக்கிய விமான நிலையங்களில் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பணியாளர் பிரச்சனைகள் காரணமாக வார இறுதியில் மேலும் குறைப்புகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்டவுடன் கூடுதலாக வாஷிங்டன், அட்லாண்டா, சான் பிரான்சிஸ்கோ மற்றும் நியூயார்க்கில் உள்ள முக்கிய விமான நிலையங்கள் கட்டுப்பாட்டு கோபுர அதிகாரிகள் பற்றாக்குறையால் பெரும் தாமதங்களை சந்தித்தன. நாடு முழுவதும் உள்ள பயணிகள் தங்கள் திட்டங்கள் தலைகளாக மாறும் என்று அஞ்சுவதாக அவர்கள் CNN-இடம் தெரிவித்தனர். இந்த வாரம் மத்திய அரசு முடக்கத்தின் போது விமான போக்குவரத்தை குறைக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு கூறப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுக்கு செல்லும் வரும் அல்லது அமெரிக்காவுக்குள் பறக்கும் 1400க்கும் மேற்பட்ட விமானங்கள் சனிக்கிழமை ரத்து செய்யப்பட்டன. விமான கண்காணிப்பாளர் பிளைட் அவோரின் தரவுகளின்படி வெள்ளிக்கிழமை 7000க்கும் மேற்பட்ட தாமதங்களுடன் ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட 6000 விமானங்களும் தாமதமாகின. அமெரிக்காவின் மிகவும் பரபரப்பான 40 விமான நிலையங்களில் விமான பயணத்திறனை 10% குறைப்பதாக பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் FAA வார தொடக்கத்தில் அறிவித்தது. ஏனென்றால் பணி நிறுத்தத்தின் போது ஊதியமின்றி பணிபுரியும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் பலர் பணிக்கு வருவதில்லை. எத்தனை பேர் ஊதியமின்றி பணிபுரிய வருவார்கள்? கிரேட் டிரம்பின் கிரேட் அமெரிக்கா அவ்வளவு கிரேட் ஆக இல்லை, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் உள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கிய அரசாங்க முடக்கம் தொடர்வதால் காங்கிரஸில் ஏற்பட்ட முட்டுக்கட்டையை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் பிளவுபட்டுள்ளனர். சனிக்கிழமை வரலாற்றில் மிக நீண்ட விமான போக்குவரத்து முடக்கத்தின் 39வது நாளை குறித்தது. ஏனென்றால் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் அரசாங்கத்தை மீண்டும் திறப்பதற்கான நிதி தீர்மானத்தில் இன்னமும் உடன்படவில்லை. உணவு உதவி கொடுப்பனவுகளில் வெட்டுக்கள் மற்றும் விமான இடையூறுகளுக்கு மத்தியில் அதிகமான அமெரிக்கர்களால் உணரத் தொடங்கியுள்ள இந்த விமான போக்குவரத்து முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இரு கட்சி பேச்சுவார்த்தைக்காக செனட்டர்கள் வார இறுதியில் வாஷிங்டனில் உள்ளனர்.
சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் வாஷிங்டன் டிசியில் உள்ள தலைவர்களை இந்த விமான போக்குவரத்து முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர உடனடி தீர்மானத்தை எட்டுமாறு தெரிவித்தது. நியூஜெர்சியின் நியூயார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையம் மிக நீண்ட காத்திருப்பு நேரங்களை அனுபவித்து வந்தது. சனிக்கிழமை பிற்பகல் நிலவரப்படி விமான நிலையத்திற்கு வருகை சராசரியாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானது. அதே நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவது சராசரியாக 1.5 மணி நேரம் தாமதமானது என்று FAA தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் பணி நிறுத்தம் காரணமாக இந்த அமெரிக்க விமான நிலையங்களின் விமான சேவைகளை குறைக்கக்கூடும். அது விமான கட்டணங்களை எகிர வைத்துவிடும். நியூயார்க்கின் ஜான் எஃப் கெனடி விமான நிலையம், அட்லாண்டாவில் ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் விமான நிலையம் மற்றும் லாகார்டியா ஆகிய இடங்களுக்கான புறப்பாடுகள் முறையே கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 2.5 மணி நேரம் மற்றும் சுமார் 1 மணி நேரம் தாமதமாகியதாக FAA சனிக்கிழமை பிற்பகல் தெரிவித்துள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் விடுமுறை நெருங்கி வருகிறது. இது அமெரிக்காவின் ஆண்டின் மிகவும் பரபரப்பான பயண பருவங்களில் ஒன்றாகும். அமெரிக்காவின் வெவ்வேறு இடங்களில் வசிப்பவர்கள் ஒன்று சேரும் தினம் தேங்க்ஸ் கிவிங் டே. வர்த்தக விமானங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டதில்லை. தனியார் ஜெட் விமானங்களுக்கான கட்டுப்பாடுகளும் நடைமுறையில் உள்ளன என்று செயலாளர் டஃபி சனிக்கிழமை எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்தார். அதிக போக்குவரத்து விமான நிலையங்களில் தனியார் ஜெட் விமானங்களின் போக்குவரத்தை குறைத்துள்ளோம். அதற்கு பதிலாக தனியார் ஜெட் விமானங்களில் சிறிய விமான நிலையங்கள் அல்லது விமான தளங்களை பயன்படுத்துவதால் பிஸியான கட்டுப்பாட்டாளர்கள் வர்த்தக விமான போக்குவரத்தில் கவனம் செலுத்த முடியும் என்று டஃபி எழுதினார். அது நியாயமானதுதான். மேலும் FAA ரத்து செய்யப்பட்ட விமானங்களின் சதவீதத்தை அதிகரிப்பதால் வரும் நாட்களில் விஷயங்கள் மோசமாகிவிடும். வியாழக்கிழமை விமான குறைப்புகள் படிப்படியாக இருக்கும் என்றும், வெள்ளிக்கிழமை விமானங்களின் 4% தொடங்கி நவம்பர் 11ஆம் தேதிக்குள் 6%, நவம்பர் 13ஆம் தேதிக்குள் 8%, நவம்பர் 14ஆம் தேதிக்குள் முழு 10% உயரும் என்று நிறுவனம் அறிவித்தது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் அரசாங்க முடக்கத்தின் போது அதிக வேலைப்பளுவை சந்தித்ததால் பாதுகாப்பை பராமரிக்க இந்த வெட்டுக்கள் அவசியம் என்று FAA கூறியது. அத்தியாவசிய பணியாளர்களாக கட்டுப்பாட்டாளர்கள் ஊதியமின்றி தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இதன் விளைவாக பலர் நோய்வாய்ப்பட்டவர்களை அழைத்துள்ளனர் அல்லது தேவைகளை பூர்த்தி செய்ய 2வது ஷிப்ட் வேலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. கட்டுப்பாட்டாளர்கள் 1.4 மில்லியன் அரசு ஊழியர்களில் சிலர் மட்டுமே ஊதியமின்றி பணிபுரிந்து வருகின்றனர் அல்லது பணி நிறுத்தத்தின் போதும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். விமான பயணத்தை பாதிக்கும் மற்றொரு காரணி என்னவென்றால், போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனத்தின் 64,000 முகவர்களில் பெரும்பாலானோருக்கு அரசாங்க முடக்கம் நடைமுறையில் இருக்கும் போது ஊதியம் வழங்கப்படவில்லை. 2018ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கீழ் முன்பு நடந்த அரசாங்க முடக்கத்தின் போது TSA ஊழியர்களில் 10% வரை இலவசமாக வேலை செய்வதற்கு பதிலாக வீட்டிலேயே இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது. இம்முறை அந்த சதவீதம் மிக அதிகமாக இருக்கும். தெற்கு புளோரிடாவில் சனிக்கிழமை அலிசியா லெவா திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தனர். ஆனால் நாடு முழுவதும் இருந்து அவரது விருந்தினர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் பயண திட்டங்கள் வேகமாக திருமண திட்டத்தை தலைகளாக மாற்றியதாக லெவா கூறினார். விமான தாமதங்கள் பற்றி நான் அறிந்த போது நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் என்று அவர் கூறினார். அரசாங்கத்தின் முடக்கத்தால் ஆழமாக பாதிக்கப்பட்ட மற்றவர்களுடன் தனது திருமண துயரங்களை ஒப்பிட லெவா விரும்பவில்லை. ஆனால் தம்பதியினரின் சிறப்பு நாள் குறித்து தனது அசல் பார்வையை இன்னமும் துக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். பயணி ஜே கரலி நேற்று இரவு நியூயார்க் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வட கரோலினாவின் வில்மிங்டனுக்கு பறக்க விமான டிக்கெட் வாங்கியிருந்தார். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு காரை வாடகைக்கு எடுக்கப் போவதாக அவர் விரக்தியுடன் கூறினார். கடந்த வாரம் லுவானா கிரிஃபினின் தாயாருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட போது அவருடன் சில நாட்கள் செலவிட விமானத்திலே முன்பதிவு செய்தார். சாண்டியாகோவிலிருந்து சாக்ரமென்டோவுக்கு கிரிஃபின் பயணம் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்டுள்ளது. ட்ரம்பின் நல்லாட்சியில் கிரிஃபின் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட தாயாரை போய் பார்ப்பாரா, தேங்க்யூ ட்ரம்ப் என்று சொல்வாரா தெரியவில்லை.